இதாங்க பனங்கிழங்கு பனை மரத்துலேருந்து வரும். நொங்கு வெட்டாமல் விட்டுட்டோம்னா இது மாதிரி பனம்பழம் முற்றி அதுலேருந்து இந்த கிழங்கு வருங்க. பாதி இடத்துக்கு தெரியும், பாதி இடத்துக்கு தெரியாதுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் தண்ணி ஊற்றி 5-6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நான் வெந்துருங்க. அப்புறம் தோல் உரித்து எடுத்த கத்தியில் எடுத்து கட் பண்ணோன்னா முன்னாடி அந்த நாரெல்லாம் வந்துருங்க. இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் கத்தி எடுத்து நார் இது மாதிரி எடுத்தாக்க நல்லா நாரெல்லாம் வந்துருங்க. திரும்பி இதை 2ஆக பிடிச்சி கட் பண்ணுங்க. அது கட் பண்ணோம்னா உள்ளே இன்னொரு குருத்து மாதிரி இருக்குங்க, அதுவும் எடுத்து சாப்பிட்லாம். நீளமாக இருக்காது, முன்பக்கம் இருக்கிறத மட்டும் எடுத்து சாப்பிட்லாங்க. அது நல்லாயிருக்கும். இதை உடச்சோம்னா அதோட நாரெல்லாம் வருங்க. சின்ன சின்னதாக உடச்சோம்னா அந்த இது மாதிரி சின்னதாக உடச்சோம்னா முன்னாடியும் பின்னாடியும் உரித்து எடுத்தோம்னா நாரெல்லாம் க்ளீனாக வந்துடுங்க. அப்புறம் அப்படியே சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் சக்கை இருந்துச்சுன்னா அதை துப்பிடலாங்க. நல்லா முத்தின கிழங்கா வாங்கி செஞ்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. உடம்புக்கு நல்லா சக்திங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பொடி பண்ணி கொடுக்கலாங்க, நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் ஊர் பக்கம் கிடச்சாக்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா முத்துனதாக வாங்கி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.